ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாச்சியில் RTR 310 இருக்குல்ல, அந்த சீட்டு கூட ஜில்லுன்னு ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்களே, அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஷோரூம் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேங்க. என்ன சார் இவர் வர்றாரா? நான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போக முடியாதுங்களா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா, என் பைக் இங்கே தான் இருக்குது. இல்லை சப்போஸ் போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னா நாங்கள் ஷோரூம் ஸ்டாஃபு கூட அனுப்பிச்சிட்டு போங்கிறதுக்கு. ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம் இல்லைங்களா, சப்போஸ் கேட்டாங்கன்னாக்கா சொல்கிறதுக்கு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போயிட்டு வாடா பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம் வா. RR 310 ஆனால் அதில் ஸ்பீடோமீட்டர் கனெக்ட் பண்ணலையே, இது எப்படி நான் ஓட்டுறது? எம்மாடி நல்ல வெயிட்டு தான். உட்கார்றா நீ, வழி தெரியுமில்ல உனக்கு? இப்படி போயிட்டு இப்படி வரணுமா? சார் சார் இதில் ஏதோ கூலிங் சீட் இருக்குன்னாங்களா, அது எப்படி சார்? இதில் ஏதோ கூலிங் சீட் மாதிரி இருக்குன்னாங்க. இது வந்து நார்மல் டைப், அது வந்து டாப் வேரியன்ட். அப்படிங்களா? அது இன்னும் வரலைங்களா? அந்த கூலிங் சீட்டுங்கிறது தனி வயதில் வரும். இது அது ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எவ்வளோ ப்ரைஸ் சார் வருது? இது வந்து 312 வருது. 312. அது வந்து 340 பக்கம் வருது. 340 வருங்களா? சரி ஓகே சார். சும்மா சார் பெட்ரோல் இருக்கா போட்டுக்கணுமா சார்? போட்டுக்கிட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே. இது வந்து அஸ்தம்பட்டிக்கிட்ட சவுடேஸ்வரி ஷோரூமுங்க, அங்கே தான் டெஸ்ட் ட்ரைவ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஐயோ, என்ன கிளச்சில் இருந்து கையெடுத்தாவே வண்டி செமையாக இழுக்குதுங்க. ஏய் நவீன, செமையாக இருக்குடா. பேசாமல் பிரவீனை வாங்க சொல்லிடலாமாடா? இதுலையா சொன்னாங்க? இல்லை 2வது சிக்னல்னு சொன்னாங்கடா. ஒழுங்கா புடுறா, வண்டி வேற இழுக்குதுடா பயங்கரமா. ஏன்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கே பயமா இருக்கு. டேய் இது ஆங்கிள் எப்படி இருக்குடா பாரு. இதுலையா ஆங்கிள் எப்படி இருக்குடா பாரு. இவனை நவீன ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாடுறா. இது ஓகே தெரியுதா உனக்கு? எது வரைக்கும் தெரியுது வண்டி? சாய் வரைக்கும் தெரியுதா? பறந்துருவியா? நல்லா இருக்குடா வண்டி. டேய் அப்பா ஐயோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன்டா. டேய் நான் அந்த கூலிங் சீட்டு தான்டா எதிர்பார்த்தேன், அதுக்காக தான்டா மெயினாக வந்தனே. இதில் கூலிங் சீட் வேறு இல்லைன்ட்டாங்க. ஆமாம் ஆமாம், இதில் வேற என்ன ஸ்பெக் இருக்குன்னு தெரில. டேய் இது என்ன க்ரூஸ் கண்ட்ரோலா? க்ரூஸ் இருக்கா? பர்றா க்ரூஸ் இருக்கு. அசாடு ஓகே. லைட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு தான்டா டெஸ்ட் பண்ண முடியும் நல்லா. ஐயோ ஆட்டோக்காரன்னு குறுக்கில் வந்து ஏதோ பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். ஷோரூமில் நம்மளை அவ்வளோதான் முடிச்சு கட்டிடுவாங்க. ஏன்டா ஆஃப் ஆகுது? இதுவும் அதே தான்டா, அந்த எலக்ட்ரானிக் த்ராட்டில் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். RR 310 வந்துருங்க. அப்புறம் இதில் வந்துருங்களா? அப்புறம் நல்லா இருக்குடாண்ணா. இனிமேல் லான்ச் பண்ண எல்லா வண்டிக்கும் இதே தான் கொடுக்க போகிறான். நல்லா இருக்குங்கண்ணா. செலவு தான் அதிகம். ஏன்டா லோ ஃபியூல்னு காட்டுது? எப்படி
எப்படி இருக்கு? மஜாவாக இருக்கா? பார்த்தா தெரியலையா? டெஸ்ட் தான். 10,000 சேர்ந்து வருதுடா. 10 to 5,000 சேர்ந்து வருது. சரி இரு, வண்டி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணுறேன், போய் வண்டி கொடுத்துட்டு வந்துடுறேன். நவீன், நீ கொஞ்சம் தூரம் ஓட்டு. என்ன அந்த ஸ்பீடா மீட்டர்லாம் தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பீடா மீட்டர்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இது வேறு லோ ஃபியூலாக காமிச்சிக்கிட்டே இருக்கே. ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு? நாங்களும் இம்மானிட்டிலாம் பண்ணுறோம்ப்பா. அப்போ அந்த ஸ்கூட்டியில் இருக்க அக்காவை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்குது. ஐயோ நவீன், அந்த ஷோரூமில் இருக்க அண்ணா வேறு போலீஸ்கிட்ட மாட்டினா பிரச்சனைன்னாரா? எதுவும் இல்லை தானே? நம்ம மேலே தான்டா வந்த மேம்பாலத்து வழியா? அண்ணே பார்த்துண்ணே, புது வண்டி. இது செகண்ட் கியர். இப்போதான் செகண்ட் கியர். ஐயோ உண்மையா? சைலன்சர்னால கியர் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரிய மாட்டேங்குதுடா. சேஞ்ச் பண்ண மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஆனால் சரியா இழுக்குது. வா நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே வண்டி நல்லா இருக்கு. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. 4th கியரா? ஐயோ, இந்த கியர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் செகண்ட் கியருக்கு தடங்குது? ஐயோ, நமக்கு வழியே விட மாட்டேங்கிறாங்க விரட்டுறதுக்கு வண்டியை. நவீன், நீ கொஞ்சம் தூரம் ஓட்டுறா. நீ கொஞ்சம் தூரம் ஓட்டு. ஏன் ஓட்டலையா? ஓட்டுறா. ஏன்னா நியூட்ரல் விட மாட்டேங்குது. போதுண்டா டே. இங்கே பாடுறா, இதில் நம்ம கார்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ரேடியேட்டர் நல்லா பெருசாக இருக்குங்க. ஆனால் எனக்கு இந்த லைட்டோட கண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குது. இங்கே லைட் ஆன் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோனில் வீடியோ எடுப்போம். டேய் சுவிட்ச் இங்கே படுறா. வாவ், செம்மையாக இருக்குடா. நல்லா இருக்குங்கண்ணா. இதில் வேறு என்ன இருக்குது? ஒரு டிஸ்க் இருக்குது. லோ பீமா? அதான் லோ பீமா. இன்னொன்று இருக்குண்டா. ஓ ஓகேங்க. ஷோரூமில் அண்ணன் புளியை கரைச்சிக்கிட்டு இருப்பார் வயிற்றுல. வண்டியை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு இந்த வண்டியை ஷோரூமில் விட்டுருவோங்க. அவ்வளோதான், போதும். நல்லா இருக்கான வண்டி. இங்கே இண்டிகேட்டர் போடு. அசாடு. ஏன் அசாடு நல்லா தான்டா இருக்குது. டெயில் கூட நல்லா இருக்குங்க. ஆனால் வண்டி தான் எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ரக்கடாக இருக்குது பவர். இங்கே இந்த கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். நம்ம ஃப்ரெண்டு வேறு சரியாக ரெக்கார்ட் ஆகலையா? கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வண்டியில். சரி போகலாமா? ஆமாம், யாரோ ஓட்டியிருக்காங்க. சரி வா, என்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொண்டு போய் வண்டி கொடுத்துருவோம். அவ்வளோதான். இதுலேயும் மோட் இருக்குடா.
இதோ அர்பனு ஆமாடா, இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் ஓகே ஆன் ஆஃப்க்கு கொடுத்துட்டான், ரீசெட் பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டான். அதெல்லாம் அங்கே போய் ஓகே ரைட்டில் இருக்கு பாரு. ஆமாம் ஆமாம். ஐயோ ஷோரூம் அண்ணா ரொம்ப பயத்தில் இருப்பாருங்க. எங்கடா இவனுங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ கீழே கீழே போட்டாங்களான்னு பார்ப்பாங்க. ஐயோ போலீஸ்கார் வேறு இருக்கார். அப்படியா, போலீஸ்கார் வராரு. ஐயோ போலீஸ் அண்ணா பிடிச்சிடாதீங்க, அப்புறம் ஷோரூம்லேருந்து அவங்கள கொண்டு வர முடியாதுண்ணா இங்கே. ஏய் என்ன சிக்னலே விலையில வண்டியெல்லாம் போகுது. ஹெல்மெட் போட்டவங்களே பிடிக்கிறாங்கடா. ஏய் சிக்னல் விலையில வண்டி போகுதுடா. எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயந்தாங்க இந்த வண்டி கொஞ்சம் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு. அந்த அண்ணன் சொல்லாமல் இருந்தால் கூட தைரியமாக ஓட்டி இருந்திருப்பேன். அந்த அண்ணன் சொல்லிட்டார் பிடிக்கிறாங்கடா. ஹெல்மெட் போட்டவங்கள பிடிக்கிறாங்களா. சச்சோ லோ ஃபியூல்னு வேறு காட்டுது. வண்டி எதுவும் ஆகிடுமோ. ட்ரையல் பார்த்த இடத்துக்கு காமிச்சிரு. ட்ரையல் பார்த்த இடம் எங்கன்னு காமிச்சிருங்க. அதான் ரெக்கார்டே ஆயிடுச்சு. அதான் அங்கேருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தானே வந்துட்டுருக்கு. ரெக்கார்ட் ஆகுறியா? ரெக்கார்ட் ஆகுதாடா? அப்படியா? ஆகுதா பாடுறா. ஆகுது. இங்கே தான் ஷோரூம் சவுடேஸ்வரி. ஓ இதாங்க ஷோரூமு. வண்டி ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா இருக்கு அம்மாடி. ஓகேங்களா? உள்ளே கொண்டு வரணுமா இல்லை ஏற்றிடுறீங்களா? ஓகேங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஏன்னா மெயினாக அந்த கூலிங் சீட்டுக்காக வந்தேங்கண்ணா. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அது இன்னும் வரலைங்களா? ஆர்டர் பேஸ் தான் அது. இப்போ எப்படி நான் டெஸ்ட் ட்ரைவ்னா யாருனாலும் பண்ணலாம் தானே, இல்லை வண்டி வாங்குறீங்க தான் பண்ணணும் அப்படிலாம்? டெஸ்ட் ட்ரைவ்னா யாருனாலும் பண்ணலாம். ஓகே நான் யூடியூபர்ண்ணா. ஒயிட் பிபின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எடுக்கிற மாதிரி பிளான். இன்னும் அண்ணன் என் ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் வெளியே இருக்கார் ஒர்க்கில். எப்படி இருக்குன்னு ஓட்டி மட்டும் பாரு, நல்லா இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மெயினாக அந்த கூலிங் சீட் பார்க்க சொன்னார் அவர். அதுக்காக தான் வந்தோம். ஆனால் அது கூலிங் சீட் தான் இல்லைங்களே. வண்டியில் வேறு என்னென்ன ஸ்பெக் இருக்குது வேறு ஸ்பெசிஃபிக்காக? மொத்தம் எத்தனை மோட்டர் இருக்குது இதில்? ஓகேங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். ஹெல்மெட் போட்டு ரொம்ப வேர்க்குது எனக்கு. அர்பனு, ரெயினு, ஸ்போர்ட்டு, ட்ராக்கு. இது அப்படியே இந்த 4 மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது 310 இருக்கிறது தான். 310 இருக்குங்களா? இது அடிஷ்னலாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோடுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் நம்ம ஜாஸ்தி போகிற மாதிரி. இப்போ அதில் வந்து எல்லாமே அன்லாக் பண்ணலாம். அர்பன் மோடு, ரெயின் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு எல்லாமே அன்லாக் பண்ணலாம். இது வந்து லாக் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது இந்த மோடில் போகும்போது. இது வந்து ட்ராக்கிங்கில் யூஸ் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த மோட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பண்ணக்கூடாது. ஓகேங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கூலிங் டெம்பரேச்சரு, எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்சு, எவ்வளோ ஆர்பிஎம், இது எல்லாமே இதில் வரும். அதில் வந்து இந்த ஸ்பெக்ஸ் வந்து வராது உங்களுக்கு. அடுத்து வந்து ட்ரிப் டீடைல்ஸு. எதுங்கண்ணா? ட்ரிப் டீடைல்ஸ், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் சி, டே டைம் ட்ரிப்பு, இது எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி. அதில் இருக்கு. இதில் அதை விட இது அடிஷ்னலானா அந்த வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க சர்வீஸ்க்காக. ரெக்கார்டு டாக்குமெண்ட் ரைஸும் நம்ம வியூ பண்ணிக்கிறதுக்காக. ஹெட்லாம்ப் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுங்க. டிஆர்எல் லைட்டு. அப்படிங்களா? ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணலாங்களா? எப்படி மேலே கீழே அந்த மாதிரி தூக்குற மாதிரியா இல்லை? ஆட்டோமேட்டிக் செட். ஆட்டோமேட்டிக் இதுவும் டிஆர்எல். ஓகே. இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஹெட்லைட்னா இப்போ எப்படி நான் மேலே கீழே மூவ் ஆகுமா அந்த மாதிரிலாம் இல்லை? இல்லை, அட்ஜஸ்டபிள் லாங் டிஸ்டன்ஸ் வருது இல்லைங்களா? ஆமாம், அது மட்டும் வேரியேஷன் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும். ஓகேண்ணா.
வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதோட பவர் எல்லாமே லுக்கு கூட பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அது இதோட மூஞ்சி தாங்க, எனக்கு ஹெட்லைட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கலர் தான் அப்படியே எனக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க பயங்கரமாக. அவ்வளோதாங்க, மீதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ்லாம் போனோம், நல்லா நீட்டாக கவனித்தாங்க. கேட்டோன்னே எதுவுமே கேட்கல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை டெஸ்ட் ட்ரைவ் தானே கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ இங்கே வேறு ஓவராக சவுண்டு கேட்குது. மைக் வேறு புதுசாக யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு என்ன ஒன்றும் புரியல. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிடலாம். அந்த இதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பார். அடிஷ்னலாக ஒரு மோடு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. மொத்தம் நார்மலாக இது எப்படின்னா இது ஒன்றும் RR 310 இன்ஜின் கிடையாதுங்க. அது வந்து RR 310 BMW இன்ஜின். இது வந்து முழுக்க டிவிஎஸோட இன்ஜின். ஆமாம், ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், வண்டி வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஆனால் மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது எடுத்து ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது, கொஞ்சமாவது ஓட்டினா தான் என்னென்ன கண்டிஷன் எல்லாம் தெரியும். ஓகேங்க, அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஓரளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபன்னாக கொண்டு போயிட்டேன்னா அதுவும் எனக்கு தெரியல. அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஏதோ பைக் ரிவ்யூ பண்ணால் மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆனிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுதான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, ஓகேங்க இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் தட்டிச்சுக்கோ பிபின், அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் டக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.